ஸ்தோத்திரம். என்னோட பேர் மஞ்சுபாஷினி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் நாங்கள். எனக்கு லாஸ்ட்டு 4 மந்த்தாக தூக்கமே வராமல் இருந்துச்சு. டே அண்ட் நைட் நான் முழிச்சிட்டே தான் இருப்பேன். இதனால் எனக்கு ரொம்ப டயர்டு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகல. ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் சுகத்தை தருவாருன்னு நான் விட்டுட்டேன். ஃபீவர் அதிகமானதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஃபீவர் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட நான் சஜஷன் கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்குது, அதுக்கு டேப்லெட் எதனா கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க எந்த டேப்லெட்டுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்லேயும் போயிட்டு நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கேட்டேன். அவங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், அவங்க எதுவுமே சொல்லலை. நாங்கள் லாஸ்ட்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் நாங்கள் இங்கே சபைக்கு வந்திருந்தோம். அப்போ நான் ப்ரேயர் குறிப்பை எழுதி கொடுத்துட்டு போனேன். அவங்களும் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. சங்கீதம் 46:10 படியாக நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்லி நான் அதிகமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு தூக்கத்தை கொடுத்தாரு. இப்போ 2 மந்த்தாக நான் தூங்கிட்டு இருக்கேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரோசி வனிதா. நான் காரைக்கால்லேருந்து வரோம். எங்கள் அக்காவோட 2வது மருமக. கடந்த பிப்ரவரி மாதம் அக்காவும் வந்திருந்தாங்க. மூத்த மகனுக்கு ஒரு பெர்மனண்ட் போஸ்டிங், அவன் பிஹெச்டி முடிச்சிருக்கான். சரியான ஒரு இன்கம் இல்லாமல், ஒரு நிலையான ஜாப் இல்லாமல் இருந்தது. அதுக்காக ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தோம். அவனுக்கு 2 வேக்கன்சி தான், ஆனால் 60 பேர் கம்ப்ளீட் பண்ணாங்க. இவ்வளோ ஒரு டஃப் காம்படிஷனில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கடந்த ஜூன் மாதத்தில் அவனுக்கு பெர்மனண்ட் போஸ்டிங்கை கிடைக்க கிருபை செய்தார். கர்த்தருக்கு கோடி நன்றி. ஜெபிச்ச அண்ணனுக்கு, இங்கே காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரியில் ப்ரேயர் பண்ண எல்லா ப்ரேயர் வார்ஸ்க்கும் நாங்கள் நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசையாய் உம்மை பார்க்க வருவார்கள், உங்கள் அழகான குரலை கேட்க வருவாங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், களி கூர்ந்து மகிழ கடவோம், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் நம்மை கர்த்தர் களி கூற பண்ணுகிற நாள், உங்களை களி கூர்ந்து மகிழ பண்ணி அனுப்புகிற ஒரு நல்ல நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்திற்கு 7 நாட்களை நம் ஆண்டவர் உண்டு பண்ணினார். 6 நாட்களை நம்முடைய கையில் கொடுத்துட்டார். உங்கள் இஷ்டப்பட்ட வேலைக்கு போங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக சம்பாதிங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்லி 6 நாட்களை உங்களுக்காகவே ஆண்டவர் கொடுத்தார். 7வது நாளை தனக்கென ஆண்டவர் வைத்து கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேரை கேட்டாச்சுன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது திருட்டுத்தனம் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஐயையோ, நான் எல்லாம் எப்படி பிரதர் அந்த திருட்டு வேலை எல்லாம் செய்வேன், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, நான் எப்படி திருடனா இருக்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு நான் திருட முடியுமா? இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் உலக பிரகாரமான திருட்டெல்லாம் விட்டுட்டாங்க. மொபைல் திருடுறதை விட்டுட்டாங்க, பேனா திருடுறதை விட்டுட்டாங்க, எல்லா திருட்டையும் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் ஒரு ஆவிக்குரிய திருட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நாளை திருடுகிற ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ மற்ற 6 நாளையும் ஆண்டவர் உண்டு பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஆண்டவர் உண்டு பண்ணின நாள் தான். ஆனால் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் என்று சொல்லுகிறார். இது ஒரு கனம் பொருந்தின நாள். ஆண்டவரும் ஜனங்களும் ஒரு இடத்துல கூடி ஒன்றாக இணைந்து ஒருவரோடு ஒருவர் பேச, உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேச, ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை உங்களிடத்தில் பேச, இப்படியாக இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் தான் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை ஏறி வர பண்ணி, யாக்கோபின் சுதந்திரங்களினால் உங்களை அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸோ இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்னொரு வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயா 56:7 சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே
அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிறது. அதிலே என் பிள்ளைகளை நான் அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க, நம்ம வீட்டுக்கு நம்முடைய சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா நிறைய பேர் நல்ல சந்தோஷமாக அனுப்புகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சிலர் அழ வச்சு அனுப்புகிறதவங்களாகவே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு போகிறவங்க நம்முடைய அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு இப்போ தான் தோணுது, என்னை அழ வச்சு அனுப்பிட்டாங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு, உறவினர்கள் வீட்டிற்கு போயிட்டு வரும் பொழுது சிலர் உங்களை அழ வச்சு தான் அனுப்புவாங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயமா போவீங்க, ஆனால் அவங்கள அழ வச்சு பார்க்குறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்துட்டு ஒருவரும் அழுது கொண்டு போக முடியாது. நீங்கள் அழுதுட்டு வந்தால் கூட இங்கேருந்து போகும் பொழுது ஆனந்த களிப்போடு தான் போக முடியும். ஏன்னா இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் போகிற தாய்மார்கள் அப்படின்னா திருமணமாகி வேறு வேறு ஊரில் செட்டிலாக இருக்கிறவங்க, அவங்க சொந்த ஊருன்னு ஒன்று இருக்கும். அது திருநெல்வேலியோ, நாகர்கோவிலோ, கன்னியாகுமரியோ, இல்லைன்னா மதுரையோ, ஏதோ ஒரு இருக்கும். அந்த ஊரில் இருந்து ஒருவேளை இந்த பட்டணத்திற்கு நீங்கள் பிழைக்க வந்திருக்கலாம். இல்லை இந்த பட்டணத்திலேயே உங்களுடைய தகப்பன் வீடு இன்னொரு இடத்துல இருக்கலாம். நீங்கள் திருமணம் வாழ்க்கப்பட்டு வேறு வேறு இடங்களில் இருக்கலாம். ஆனால் அப்பா வீட்டுக்கு போனோம் அப்படின்னாச்சுனாலே எல்லாருக்கும் ஒரு களி கூறுதல் அந்த நேரத்தில் வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் முந்தின நாள் நைட்டே போய் படுத்துருவாங்க, இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காது. ஆமாம், ஒரு 20 நாளைக்கு 30 நாளைக்கு முன்னாடியே போய் சிலரெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ண ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துருவாங்க. போய் படுத்துட்டு காலையில் முதல்ல எழும்பி டிக்கெட் எடுக்கலைன்னா சில சீசனில் டிக்கெட் கிடைக்காது. அப்போ பாருங்கள், 3 மாதம் கழித்து போகிற அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு ஆயத்தப்பட்டு காலையிலேயே எழும்பி, இல்லைன்னா நைட்டே போய் படுத்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே போய் இறங்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமாம், அம்மா வீட்டுக்கு போக முன்னாடி பார்க்கணுமா, 3 வாரமாக பேக் பண்ணி எல்லாம் மடக்கி எடுத்து வச்சு பிள்ளைகளை ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு லீவெல்லாம் பண்ணி ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆமேன். இங்கேருந்து போகும்போது ஒரு பெட்டியோடு போவாங்க. எத்தனை பெட்டியோட? ஒரே பெட்டியோட போவாங்க. ஆனால் அப்பா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது பல பரிவார பெட்டியோட வருவாங்க. ஆமேன். ஏன்னா சும்மா அப்பா அனுப்ப மாட்டார், அம்மா சும்மா அனுப்ப மாட்டாங்க. ஐயோ என் பிள்ளை உனக்கு என்ன வேணும் மக்களை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போ, எல்லாம் உனக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பரலோக அப்பா வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன வேணுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் உங்கள் லிஸ்ட்டை ஆண்டவரிடத்தில் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் மனம் விட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே எனக்கு நாளைக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறா, பிள்ளை காலேஜுக்கு போகிறா, எல்லார மாதிரி நானும் ஆசைப்பட்டு என் பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டேன். ஆண்டவரே எனக்கும் ஆசை தானே, என் பிள்ளை இங்கிலீஷில் பேசணுன்னு எனக்கு ஆசை. நான் தான் படிக்கலை, எனக்கு தான் இங்கிலீஷ் வரலை. என் பிள்ளையாவது 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசி சிட்டியில் போய் டவுனில் போய் படித்து பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு வருமானம் பத்தல, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாதா, உங்கள் பிள்ளை தானே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவதற்கான வழியை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவரிடத்தில் லிஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறது தான் உங்களுடைய வேலை. சில வருஷங்களுக்கு முன்பாக தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னார்குடி என்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே டாக்டர் லாரன்ஸ் அப்படின்னு எனக்கு நெருக்கமான ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் எல்லா வருஷமும் அந்த பட்டணத்துக்காக ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துவார். அநேகமாக நான் தான் அந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க போவேன். ஒரு முறை அந்த மன்னார்குடிக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, அப்போ நான் கடைசியாக ஜெபிக்கும் பொழுது சொன்ன மக்களிடத்தில் எல்லாரும் இப்படி கையை ஏந்தி ஆண்டவர்கிட்ட இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அது ஆண்டவர் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுவார், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஜெப நேரத்தில் எல்லாரும் கையேந்தி ஆண்டவரிடத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லிட்டு போங்க, அவர் கொடுத்து அனுப்புவார். உங்களை மகிழ பண்ணும்படிக்கு அந்த காரியத்தை இன்றைக்கி ஆண்டவர் செய்வார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் அவங்களுக்கு தேவை. எனக்கு குழந்தை வேணும், எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் வேணும், ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க பேத்தி பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கிற அவளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, அதுக்காக தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன கேட்குறாங்க, நீங்கள் எதை கேட்டாலும் தருவாருன்னு ஐயா சொல்லிட்டாரு, அதனால் கையேந்தி ஆண்டவரே எனக்கு கை நிறைய பணம் தந்தீங்கன்னா என் பேத்தியை நல்லபடியாக பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் சேர்த்து விட்டுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஆண்டவரே, என் கை நிறைய பணத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி
இந்த அம்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு குரூப்பாக தஞ்சாவூர்லேருந்து ஒரு வேன் பிடிச்சி மன்னார்குடிக்கு மீட்டிங் வந்திருக்கிறாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் வேனில் ஏறி உட்காந்தாச்சு. உட்கார்ந்த உடனே கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, என்ன வேணாலும் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னாரே, நீ என்ன கேட்ட, நீ என்ன கேட்ட, நீ என்ன கேட்ட? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எதை சொன்னாங்க. எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபு கேட்டேன், என் மகளுக்கு இன்னும் குழந்தை இல்லை, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, என் பிள்ளைக்கு இன்னும் விசா கிடைக்கல, இது கேட்டேன் இது கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மாவுடைய டேர்ன் வரும்போது சொன்னாங்க, எனக்கு கை நிறைய பணத்தை ஆண்டவர் தந்துட்டாருன்னு சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். கை நிறைய ஏசப்பா எனக்கு பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டாரு, என் பிள்ளைக்கு இனி ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் படிக்க வச்சிருவேன் என் பேத்தியை அப்படின்னோடனே எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைய தருவார், வேலையை தருவார், விசாவை தருவார், அதுக்கெல்லாம் யாரும் சிரிக்கலை. கை நிறைய பணம் ஆண்டவர் தந்தாரணுன்னா எல்லாரும் கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, என்னடா இதுகள்கிட்ட போய் வாயை திறந்துட்டோமேன்னு சொல்லி. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி தஞ்சாவூர் பட்டணத்தில் சிஎஸ்ஐ பேதுரு ஆலயத்தில் நான் பிரசங்கிக்கிறதற்காக 3 நாள் கூட்டங்களுக்கு போனேன். அப்போ இதே கும்பல் அங்கேயும் வந்திருக்கு. ஸ்டேஜில் ஜெபம் பண்ண வரும்போது ஒரு கும்பலாக வந்தாங்க. இவங்க எல்லாம் எந்த மீட்டிங் நடந்தாலும் வேன் பிடிச்சு போகிற ஒரு கும்பல். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இங்கே பாருங்கள், இவங்க எல்லாம் என்ன எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? நான் மன்னார்குடி மீட்டிங் போயிட்டு வரும்போது ஏசப்பா எனக்கு கை நிறைய பணத்தை கொடுத்துருக்கிறத நான் என் கண்ணில் பார்த்து விசுவாச கண்ணில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணேன். நீங்கள் சொன்ன உடனே இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா ஐயா? இவங்க எல்லாருடைய முகத்தில் ஆண்டவர் கரியை பூசிட்டாரு. நாங்கள் அந்த அம்மாவுடைய வாசலத்தில் எல்லாரும் முகத்தில் கரியை பூசிட்டாரு அப்படின்னாங்க. இப்படி ஆண்டவர் என்னம்மா செய்தாருன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னால் இவங்க பிள்ளைக்காக ஒரு தொண்டு ஸ்தாபனத்தில், ஒரு சோஷியல் ஒர்க்கு பண்ணுற ஒரு ஸ்தாபனத்தில் இது மாதிரி என் பேத்தியை நான் படிக்க வைக்கணும், அதுக்கு அவங்க பிள்ளைக்கு அப்பா அம்மா கிடையாது, அதனால் எப்படியாவது உங்கள் ஸ்தாபனத்திலிருந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்கிறதுக்கு அந்த 3 வருஷத்துக்கு தேவையான பணத்தை எனக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க ஒரு அப்ளிகேஷன் 2 வருஷத்துக்கு முன்னால் போட்டிருக்கிறாங்க. ஆனால் 2 வருஷமாக எந்த பதிலும் கிடைக்கல. இந்த அம்மாவும் கடனை வாங்கி எங்கி எடுத்து மொத்தத்தில் ஃபீஸை கட்டி அடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா 2 வருஷமே முடிகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ கடைசி அந்த 4வது செமஸ்டருக்கு பணம் கட்ட அவங்களால எங்கேயும் புரட்ட முடியாத நேரத்தில் தான் ஆண்டவரிடத்தில் வந்து கையேந்தினாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, மீட்டிங் முடிச்சுட்டு நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் முடிச்சுட்டு போனேன், செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு கொரியர் வந்திருக்கு. என்னன்னு பிரித்து பார்த்தா 2 லட்சம் ரூபாய் பணம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த செமஸ்டரை கட்ட வேண்டியது 50,000 ரூபாய் பணம் தான். ஆனால் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிடி வந்து கிடக்கு. எடுத்து பார்த்தாச்சுன்னா அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த டிடியோட நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் பேத்திக்காக நீங்கள் அப்ளை பண்ணீங்க, இந்த ஃபைல் இவ்வளவு நாள் எங்கே கடந்துன்னு தெரியாது, நேற்றைக்கு தான், அப்படின்னா திங்கக்கிழமை தான் எங்கள் கண்ணிலேயே அந்த ஃபைல் மிதந்தது, எங்கள் கண்ணில் பட்டது. அதனால 4 செமஸ்டருக்குள்ளதை சேர்த்து, ஏற்கனவே அந்த முதல் வருஷத்துலேருந்து இதுவரைக்கும் உள்ளதை சேர்த்து உங்களுக்கு அனுப்பிட்டோம், மீதி உள்ள செமஸ்டருக்குள்ளது இனி அந்தந்த செமஸ்டருக்கு நாங்கள் அனுப்பி கொடுத்துருவோம் அப்படின்னொன்னே இந்த அம்மா நேராக போய் பேங்கில் போட்டு இந்த பணத்தை ட்ராப் பண்ணி கையில் கொண்டு வந்து எல்லார் வீட்டில், எங்கே பாரு நீ என்னை கிண்டல் பண்ண இல்லை, சுவாமி எனக்கு பணம் கொடுத்துருக்காரு பாரு, பணம் கொடுத்துருக்காரு பாரு. ஒரே ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஏசப்பா வீட்டில் வருகிற பிள்ளைகளை அவர் மகிழ பண்ணுகிற தேவன். ஆமேன். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய புருஷனாருக்கு பெயர் எல்கானா. அவளுக்கு ஒரு சகோதரி இருந்தால் பெனின்னாள் என்று அவளுக்கு பெயர். ரொம்ப வருஷமாக இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இந்த பெனின்னாள் இவளை மனம் அடிவடையும்படி பேசுவாளாம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மன மடிவடையும்படி பேசுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனசு சங்கடப்படும்படி, மனசு வேதனைப்படும்படி குத்தி குத்தி காட்டுறது. எனக்கு குழந்தை இருக்கு, உனக்கு குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை இல்லை, நீ சபிக்கப்பட்டவ, உனக்கு குழந்தை இல்லை. ஏற்கனவே அந்த பிள்ளைங்க நொந்து போயிருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களை பார்த்து ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் நக்கல் பண்ணியாவோ அவங்கள கிண்டல் பண்ணவோ இல்லைன்னாச்சுன்னா அவங்கள அற்பமாக நினைக்கவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய மனசு ரொம்ப வேதனையில் இருக்கும். அந்த வேதனையின் மத்தியில் நீங்களும் போய் அவங்கள துக்கப்படுத்தினா அவங்களால தாங்க முடியாது. இந்த பெனின்னாள் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னாளை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாலும், மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாலாம். இதை நிமித்தம் நிறைய நாள் அன்னாள் சாப்பிடாமலே தூங்கிடுவோம். அவங்களுக்கு தெரியும், சிலருக்கு மனசில் வேதனை இருந்ததுன்னா அவங்களால போய் நிம்மதியாக மற்றவங்களை போல சாப்பிட முடியாது, சாப்பிட்றதுக்கு மனசு வராது.
சிலர் துக்கமாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எப்பா ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு படுப்பா, ஒரு டீயாவது குடிப்பா, இப்படியே நீ சாப்பிடாம கிடந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உனக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்லை உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் நீ கவனிக்க வேண்டாமா? எத்தனை நாள் தான் இதை யோசித்துட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு இருப்ப என்று சொல்லி தண்ணியாவது குடிச்சிட்டு படுப்பான்னு சொல்லி அநேகர் ஆறுதல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த அன்னாளுடைய புருஷனும் எல்கானா இவளுக்கு ஆறுதல் சொல்றான். ஒரு புருஷன் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு சமமா, யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டுமா, நான் ஒன்று ஏதாவது சொன்னேனா? நான் எதுவுமே ஒன்று துக்கப்படுத்தலையே, நீ சமாதானமா இரு என்று சொல்லி எவ்வளவு ஆறுதல் படுத்தினாலும் அவளுடைய இருதயம் ஆறுதல் அடையவில்லை. ஏன்னா அது பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு நாள் அவள் நிதானித்தாள். என்ன நிதானிச்சா தெரியுமா? நான் ஏன் இவங்க எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு நான் கஷ்டப்படணும்? எனக்கு நீதி செய்கிற கர்த்தருடைய தேவாலயம் என்று ஒன்று இருக்கிறது. என் கண்ணீருக்கு கணக்கு தீர்க்கிற தேவாலயம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவாலயத்திற்கு நான் போக போகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் அவள் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு நேரடியாக கர்த்தருடைய தேவாலயத்திலே வந்தாள். ஹல்லேலூயா. வந்து தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவாலயத்தினுடைய ஊழியக்காரனாகிய ஏலி கேட்குறான், என்னம்மா உன்னை பார்த்தா வித்தியாசமா இருக்க, உன் செய்கையெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. ஏன்னா நான் குடிச்சு வரிச்சு வந்தவங்கள மாதிரி என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஏதாவது மதுபானம் குடிச்சிட்டு நீ வந்துட்டியான்னு சொல்லி அன்றைக்கு அவளிடத்துல கேட்குறான் அந்த ஏலி என்கிற ஊழியக்காரன். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுபானம் எல்லாம் குடிக்கல, நான் மன வேதனையில வந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னுடைய மனசை ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க, நான் மனவேதனையோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் இறக்கி வைக்க வந்துட்டேன்னு சொல்லி அவள் பதில் சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவள் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா கஷ்டங்களை ஆண்டவரிடத்துல இறக்கி வச்சுட்டு போய் நிம்மதியா சாப்பிட்டாளாம். ஹல்லேலூயா. அது எதுக்கு அடையாளம்னா, ஆண்டவரிடத்துல இறக்கி வைக்க வேண்டிய ஒரு இடத்துல இறக்கி வச்சாச்சு, இதுக்கு மேல அவர் பார்த்துக்குவார் என்கிற நம்பிக்கையில, அவர் தந்து விட்டார் என்கிற நிச்சயத்துல தான் போய் சாப்பிட்டார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சில நாட்களுக்குள்ளே அன்னாள் கர்ப்பவதியானாள். சில நாட்களுக்குள்ள, அதன் பிறகு சில மாதங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை, சில வருஷங்கள் என்று சொல்லப்படவில்லை, சில நாட்களுக்குள்ளே அன்னாள் கர்ப்பவதியானாளா. ஆண்டவர் ஆசீர்வாதமான பிள்ளையை கொடுத்த உடனே அவ கொடுத்த பொருத்தனையின்படி அடுத்த முறை தேவாலயத்துக்கு வர்றா. அதே தேவாலயத்துக்கு இப்ப வர்றா. அன்னைக்கு மனவேதனையோடு கூட வந்து என் இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல ஊற்றி விட்டேன் என்று சொல்லி மனவேதனையில மனம் கசந்து அழுதவள் இப்ப வந்து என்ன தெரியுமா சொல்றா? அன்னை சொல்றா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனவேதனையோட வந்திருக்கிறேன். ஆனா 2வது முறை அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு தேவனுக்குள்ளால அந்த அதே ஆலயத்தில் வந்து சொல்லுகிறாள், இப்பொழுது என் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே களிகூறுகிறது. அதான் சொன்ன, ஆண்டவருடைய ஆலயம் உங்களை களிகூற பண்ணுகிற இடம். 2வது முறை சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களிகூறுகிறது, என் இருதயம் அவரை துதிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவாலயத்தில் இந்த பொருத்தனையை நிறைவேற்றும்படி அவள் வந்து நின்றாள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கும் இன்னைக்கு என்னென்ன காரியம் மனவேதனைய மன கஷ்டத்தை கொடுத்ததோ அந்த காரியங்களிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், மகிழ்ந்து களிகூர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். உனக்காகவே ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார், உனக்காகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீ மகிழ்ந்து களிகூர். சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. என் பிள்ளைகளும் வெளியே வர முடியாத ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கொண்டு யார் எனக்கு உதவி செய்வார்? எப்படி இந்த மகா பெரிய கடன்லேருந்து வெளியே வருவேன்? இவ்வளவு பெரிய வழக்கில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் இந்த சொத்தை எனக்காக வழக்காடி மீட்டு தருவா? யார் என் பிள்ளையுடைய விஷயத்துல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்?
கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. நேற்றைக்கு வரைக்கும் இது இவங்க வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம்ப்பா. இதுக்கு மேலே ஏசப்பா வீட்டு பிரச்சனையாக எடுத்து என் பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடு. என் பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ண. எந்தெந்த பிள்ளைகளுக்கு டைவர்ஸ் கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு களி கூறுதலை கொண்டு வாங்கப்பா. இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் என்று நான் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு செபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களில் என் புருஷன் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறத விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்களோ, இவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வார். பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவரை பிடித்து கொள்வார்களாக. ஆண்டவரை வைராக்கியமாய் பற்றி கொள்வார்களாக. உம்மை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீர். அதன் நிமித்தம் இந்த குடும்பத்தில் ஒரு பூரண சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இனி இவங்க குடும்பத்தில் எந்த விதமான வழக்குகளோ, தேவையில்லாத பிரச்சனைகளோ, சண்டைகளோ, தேவையில்லாத எந்த விதமான சத்துருடைய ஆதிக்கமோ இருக்கக்கூடாதுப்பா. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அத்தனையும் வாய்க்காதே போகட்டும். யார் இந்த மாந்திரிக கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார்கள்? இந்த செய்வனை கட்டு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து கொண்டிருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து என் கிருபை அதற்கு போதும் என்று சொல்லுகிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய இந்த மாந்திரிக வல்லமையில என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இனி அதை தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.